காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நைட் ரொட்டீன் தான். சமைக்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல வைபோடையே ஆரம்பிச்சாச்சு சமைக்க. என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா, குயிக்கான குஸ்கா, சிம்பிளான ஒரு குஸ்கா தான் நம்ம செய்ய போகிறோம் நைட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செஞ்சேன்னா, எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆனியன் போட்டுட்டு, ஆனியன் வதங்கிட்ட பிறகு தக்காளி போட்டுட்டு, தக்காளி கூடயே புதினா கொத்தமல்லி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மசாலா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தண்ணி ஊற்றி அரிசி போட்டு விசில் ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடும். ஸோ அதை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். செஞ்சிட்ருக்க கேர்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா, தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு தம்பியை தூக்கிட்டு வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். அவருக்கு வந்து சமையல் கட்டை தூக்கி வச்சுட்டு செஞ்சாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அவர் தூக்கி வச்சுக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ரவை உப்புமாவும் செஞ்சுட்டேன். தம்பிக்கு செஞ்சு அவருக்கும் ஊட்டி விட்டுட்டு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு தான் நான் அவனை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருக்கும்போது அவர் வந்து தூக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அழ நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப கை கொடைச்சல் வந்துச்சு சொல்லி இறக்கி விட்டேன். அதுக்காக இவ்வளோ அழுக. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் கை வலிக்குதுல, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டால் தானே என்னால் தம்பியை தூக்கி வச்சுட்டு இருக்க முடியும். அதனால் நானும் கொஞ்சம் கீழே விட்டுட்டு அப்புறம் தூக்கி சமாதானப்படுத்திட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க குழந்தைய வளர்க்குறது. ஆனால் ஒரு வாட்டி தானே, இதை திரும்பி நம்ம கேட்டாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரெடி ஆகிட்டோடனே சாப்பாடும் போட்டுட்டு தம்பி சைட் பை சைட் தூங்க வச்சுட்டேன். அவர் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரையும் தூங்க வச்சுட்டு நானும் சாப்பிட்டு தூங்க போகிறேன். ஓகே, இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். பாய்.